நின்று கொண்டு சாப்பிடுவதை நபி அவர்கள் தடுத்திருக்கிறார். மாஸ்டர்ஸுடைய, டீச்சருடைய, மதரசாவில் உள்ள ஆலிம்களுடைய, உஸ்தாத்மார்களுடைய வேலை மட்டும் நினைக்கிறாங்க. சின்ன வயதுல வீட்டுல வளரும் பொழுதே சொல்லிக் கொடுக்கணும். யாராவது மகள் வந்தா நீங்க காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு உட்கார்ந்து ஹாயுண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ரொம்ப தாமதமாகித்தான் அவர்களை சந்திப்பதற்கு நபி அவர்கள் வருவார்கள். சில நேரங்களில் கொஞ்சம் பேர் தூங்கி இருப்பாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்கள் சலாமும் சொல்லணும். ஆனா தூங்கி இருக்கிறவர்களுடைய தூக்கத்திற்கு இடைஞ்சலாக கூடாது. தான் ஷரியத்துல அனுமதி. ஒரே ஒரு வெள்ளி மோதிரம், அதற்கு மேலால கழுத்துல வெள்ளி செயின் போடலாம். இல்ல, அவங்க படிச்சது 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு தான். அதற்கு பின்னால தான் ஓ லெவல், ஏ லெவல், யூனி, இப்ப மாஸ்டர்ஸ், PhD எல்லாம் இப்பதான் வந்திருக்குது. ஆனால் அவர்கள் இந்த கல்விகளை படிக்கல. ஆனா அழகான குணங்களை படிச்சு தந்தாங்க, நல்ல பண்புகளை படிச்சு தந்தாங்க. மற்றவர்களை எப்படி மதிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا جحر ضب لدخلتموه قيل أو قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, முத்திரையாக, கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கேற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருள் மீனிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் பல பாகங்களில் பலவிதமான யுத்தங்களும் போர்களும் சண்டைகளும் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த யுத்தங்களும் சண்டைகளும் நடப்பதற்கு பல காரணங்கள்,
ஒன்று கூறுவார்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக, தீவிரவாதத்தை முற்றாக அழிப்பதற்காக, அல்லது அந்த நாட்டிலே உள்ள வளங்களை சுரண்டுவதற்காக, அல்லது அந்த நாட்டிலே உள்ள ஆட்சியாளர்களை பதவி நீக்கம் செய்வதற்காக என்று உலகத்தில் பல பாகங்களில் பலவிதமான சண்டைகளும் யுத்தங்களும் நடந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், உயிர் சேதம், பொருள் சேதம், இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் அடிக்கடி நாம் பார்த்து கொண்டும் நம்முடைய காதால் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். இவைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளை போன்று இன்னும் மிக பயங்கரமான ஒரு யுத்தம், அது ஆயுதங்களால அல்ல, அது போர் விமானங்களால அல்ல, அது சிந்தனா ரீதியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிக ரகசியமான முறையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் முஸ்லிம்களுக்கு என்று ஆரம்ப காலத்திலே இருந்து தொடர்ந்து வந்த இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய கலாச்சார இஸ்லாமிய நாகரிக விழுமியங்களை இஸ்லாமியர்களை விட்டும் தூரமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக ரகசியமான முறையில் அந்த முயற்சிகள் நடந்து அதில் அநேகமான நாடுகளில் உள்ள பல இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வலைகளில் வீழ்ந்து வெறும் பெயர் அளவில் முஸ்லிம்கள், ஆனால் அவர்களுடைய நடை உடைகளை பாவனைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுல மற்றவர்களுடன் இரண்டர கலந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு உள்ள இந்த இஸ்லாமிய விழுமியங்கள், இந்த நாகரிகங்கள், இது நேற்றோ முந்த நாளோ புதிதாக உருவான ஒன்று அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பிய அந்த நேரத்திலேயே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனே நபி அவர்களுக்கு சில முக்கியமான வழிகாட்டுதல்களை படித்து கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் படித்து கொடுத்ததனால அல்லாஹ்வே நபி அவர்களை பார்த்து சொல்ல சொல்கின்றான், நீங்க சொல்லுங்கள், ஓ அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, என்னுடைய இந்த வழி, என்னுடைய இந்த பாதை, அது நேரான சரியான பாதை. ஃபத்தபிஊ, நீங்கள் அதையே பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல, மற்ற கோணலான வழி தவறிய வழிகளை நீங்கள் பின்பற்றி விட்டீர்கள் என்றால் நேர்வழியை விட்டும் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சொல்லும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த அளவுக்கு அல்லாஹ் உறுதியாக சொல்ல சொன்னதற்குரிய காரணம், அந்த நபியுடைய நடையுடை பாவனைகளில் உலகளாவிய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அதையும் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது. உலகத்துல மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், படித்து கொடுப்பார்கள். சில வேளை அதுல முன்ன பின்ன தவறுகளும் மிஸ்டேக்குகளும் ஏற்படும். ஆனால் நபிமார்களுக்கு படித்து கொடுத்தது நேரடியாக அல்லாஹ். எந்த ஒரு நபியும் இன்னும் ஒருவர்கிட்ட படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல்ல. நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே நேரடியாக படித்து கொடுத்ததாக குர்ஆன்ல கூறுகின்றான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்க அறியாதவைகளை அவன் உங்களுக்கு கற்றுத் தந்தான். அது மார்க்க விடயங்களாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பொருள் ஈட்டக்கூடிய வியாபாரம், விவசாயம், உத்தியோகம் போன்றவைகளாக இருக்கலாம். இதுல பல விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக குர்ஆனில் சில இடங்களிலேயும் ஹதீஸ்களில் நிறைய காணக்கூடியதாக இருக்கிறது. இதே மாதிரி தான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய ஒழுக்க விழுமியங்கள் இருக்குகின்றனவே, இதுவும் யாரோ எவரோ உருவாக்கிய ஒன்று அல்ல.
இந்த உலகத்தில் உள்ள கல்ச்சர், கலாச்சாரம் எல்லாம் யாரோ எவரோ ஒரு பிரபல்யமான ஒரு நடிகனோ, விளையாட்டு வீரனோ, ஒரு கலைஞனோ, ஒரு பாடகனோ உருவாக்கிவிட்டால் அது கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே நேரடியாக ஒழுக்க விழுமியங்களை படித்து கொடுத்ததாக ஹதீஸ் ஷரீஃப்ல தெளிவாக வருது. குர்ஆன்ல சூரத்துல் கலம்ல அல்லாஹ் கூறுகின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒரு அழகான உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள். இந்த ஆயத்திற்கு கீழால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அத்தபனி ரப்பி அதபன் ஹஸனா. என்னுடைய அல்லாஹ் எனக்கு அதபை படித்து தந்தான். முன்னொரு காலத்தில் இந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணப்படும். இது என்ன அதப் இல்லாம பேசுறீங்க, அதப் இல்லாம செய்றீங்க. அந்த வார்த்தை கூட இப்பொழுது குறைந்து விட்டது. நபி அவர்களே கூறுகிறார்கள், அத்தபனி ரப்பி அதபன் ஹஸனா. என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுத்தந்ததாக நபி அவர்களே கூறுகிறார்கள். அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திர முன்மாதிரி அல்ல. நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள், ஏன் நம்முடைய நடை எவ்வாறு அமையணும், நம்முடைய சப்தம் எவ்வாறு அமையணும், இது நபி அவர்கள் சொன்னதோட மட்டுமல்ல, குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம். குர்ஆன்ல 114 அத்தியாயங்கள். அதுல ஒரு அத்தியாயம் சூரா லுக்மான். சூரா லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அநேகமாக ஹதரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரைகளை அந்த சூறாவிலே அல்லாஹ் விவரமாக கூறுகின்றான். அதுல அநேகமான அறிவுரைகள் இந்த ஒழுக்க விழுமியங்கள் சம்பந்தப்பட்ட அறிவுரைகள். ஆரம்பத்தில் தௌஹீதை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி பேசிவிட்டு அதற்கு பின்னால பெற்றோர்களுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் பேசிவிட்டு அதற்கு பின்னால பாதையில் எப்படி நடக்கணும். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ். பெருமையின் காரணமாக முகத்தை நீங்க மக்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதீங்க. ولا تصعر خدك للناس ولا تمشي في الارض مرحا. பூமியில கர்வம் பிடித்தவர்களாக நடக்காதீங்க. அடக்கத்துடன் நடவுங்க, மரியாதையுடன் பணிவுடன் நடவுங்க. நடக்கிற முறையை கூட குர்ஆன்ல அல்லாஹ் கூறியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சில நல்லடியார்களுடைய நடையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், வஇபாதுர் ரஹ்மான் وعباد الرحمن الذين يمشون على الارض هونا. அந்த ரஹ்மானுடைய நல்லடியார்கள் பூமியில நடக்கும் பொழுது அடக்கத்துடன் பணிவுடன் நடப்பாங்க. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. நீங்கள் பெருமை கர்வம் கொண்டவர்களாக நடக்காதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். பெருமை பிடித்து ஆணவத்தில் ஆடக்கூடிய யாரையும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் வக்ஸித் ஃபீ மஷீக, உங்களோட நடையில் நடுநிலைமையை கையாளுங்க. உங்களோட சப்தத்தையும் தாழ்த்தி கொள்ளுங்க. ரொம்ப உயர்த்தி பேசாதீங்க. ரொம்ப உயர்த்தி சத்தமா பேசுவது அது கழுதையுடைய சத்தம் என்று குர்ஆனில் அதே ஆயத்துடைய தொடரில் அல்லாஹ் கூறுகின்றான். நாங்க பார்க்கலாம், சில படித்தவர்கள், எல்லோரும் அல்ல, சில படித்த, விசேஷமாக ஆங்கிலம் படித்தவர்கள் சில நேரங்களில் மக்களுடன் சேர்ந்து இருக்கிற நேரத்தில், அது சில வேளை ரயில் ட்ரெயினாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், சேனலிங் சென்டர்களாக இருக்கலாம், மக்கள் கூடியிருக்கிற அந்த இடத்துல சில வேளை அவருக்கு மொபைல் போன்ல கோல் வந்துட்டா அங்கே உள்ள யாரையும் கணக்கெடுக்காம அவர் அவருடைய பாட்டுக்கு சத்தமா பேசுவாரு. அவர் நினைக்கிறாரு, எனக்குள்ள ரைட் இது, யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணலாம், எனக்கு எப்படி படுதோ நான் அப்படி பேசுவேன், நான் அப்படி நடப்பேன். யாராவது கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு சொன்னாலும் நீங்க யாரு எனக்கு சொல்ல,
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா குர்ஆனும் ஹதீஸும் என்ன கூறுது என்று சொன்னா, உங்களோட சப்தத்தை நீங்க தாழ்த்தி கொள்ளுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல முஸ்லிம்ல வருது, அவர்கள் சஹாபா அவர்களை சந்திக்க வந்த விருந்தாளிகளை சந்திப்பதற்கு இஷா தொழுகையை முடித்துவிட்டு ரொம்ப தாமதமாகித்தான் அவர்களை சந்திப்பதற்கு நபி அவர்கள் வருவார்கள். சில நேரங்களில் கொஞ்சம் பேர் தூங்கி இருப்பாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்கள் சலாமும் சொல்லணும். ஆனா தூங்கி இருக்கிறவர்களுடைய தூக்கத்திற்கு இடைஞ்சலாக கூடாது. நபி அவர்களை கண்டா உடனடியா எழும்பிடுவாங்க சஹாபாக்கள், தன்னுடைய உயிரை விட பெரிதாக மதித்த சஹாபாக்கள். ஆனால் நபி அவர்களும் அந்த நேரத்தில் எப்படி அடக்கத்தோடு அந்த நபி அவர்கள் எப்படி சலாம் சொல்லுவார்கள் என்றா, தூங்குறவர்கள் முழிக்காத விதத்தில், விழித்திருக்கிறவர்கள் கேட்கிற விதத்தில் அமைதியாக சலாம் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல குரூப்பா ஹஜ் உம்ராவுக்கு போறவர்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும், அங்க எல்லோருக்கும் தனி ரூம் அல்ல, 4 பேர் 5 பேர்கள் சேர்ந்து தான் அறைகள் ஒதுக்கப்படும். சில நேரங்களில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இரவுல அவருடைய மொபைல் போனை சைலன்ஸ் மோட்ல போட மாட்டாரு. அவருக்கு ராவு 12 மணி 1 மணி 2 மணிக்கு போன் வந்தாலும் அவருடைய பாட்டுக்கு பேசிக் கொண்டிருப்பாரு. சில பேர் அவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டா வந்த லைக்க போடுவாரு. சில பேர் அவருடைய வெளிவாசல் போற தேவை ஏற்பட்டா தடார் என்று சொல்லி அந்த வாஷ்ரூமுடைய கதவை திறப்பாரு, அதை அடைப்பாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகள் எல்லாத்துக்கும் இஸ்லாத்துல வழிகாட்டுதல் இருக்குது. மற்றவர்களுக்கு எந்த வகையிலேயும் நாம் தொந்தரவு உள்ளவர்களாக மாறக்கூடாது. இதுதான் பண்பாடு, இதுதான் நாகரீகம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த உலகத்தில் என்ன பேசப்படுது என்று சொன்னா, பெரியவர் சிறியவர், ஆண் பெண், படித்தவர் பாமரர் என்ற அந்த பாகுபாடு தேவையில்லை, அந்த வித்தியாசம் தேவையில்லை. எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், எல்லோருக்கும் சம உரிமை, பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஆடை சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் என்று வந்ததுனால தான் இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், இந்த சோசியல் மீடியாவுல நினைக்கிறவர்கள் நினைத்தது எல்லாத்தையும் பேசுகிறார்கள், நினைத்த எல்லாத்தையும் பதிவிடுகிறார்கள், நினைத்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணுகின்றார்கள். யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லத்தத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய அந்த வழிமுறைகளை நீங்கள் ஷிப்ரம் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிராஇன், ஜான் ஜானாக முலம் முலமாக பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு அவர்களில் ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தினால உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சா, நீங்களும் காரணமே இல்லாமல் உடும்பு பொந்துல நுழைஞ்சிடுவாங்க. இன்னைக்கு நாங்க சில யங்ஸ்டர்ஸ பார்க்கலுமே, உலகத்தில் உள்ள யாராவது ஒரு பிரபல்யமான ஒருவன் அவனுடைய முடிய வளர்த்தானண்டா இவரும் அதே மாதிரி முடிய வளர்க்கிறார். அவன் காதுல அந்த காது பூ மாதிரி உண்ட ஒரு தோட போட்டா இவங்களும் காதுல தோட போடுறது, கழுத்துல ஒரு மாலைய போட்டா இவங்களும் மாலைய போடுறது. நாங்க நன்றாக விளங்கி கொள்ளணும், ஆண்களுக்கு ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் தான் ஷரியத்துல அனுமதி, ஒரே ஒரு வெள்ளி மோதிரம். அதற்கு மேலால கழுத்துல வெள்ளி செயின் போடலாம், கையில வெள்ளி காப்பு போடலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, காதுல அந்த அந்த காது பூ மாதிரி அந்த தோடு அது போடலாம், மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சர்வசாதாரணமாக சில வாலிபர்கள் இதையும் மீறி பெண்கள் மாதிரி முடிய வளர்க்கிறாங்க, எவனோ ஒருத்தன் வளர்த்தான் என்பதற்காக. அதை விட ரொம்ப ஆச்சரியம் என்னண்டா, யாராவது ஒருத்தர் செஞ்சிட்டாருண்டா கண்ணை மூடிக்கொண்டு செய்யறது. முந்தைய ஒரு காலத்தில் ஆரம்பம், ஒரு 40-30 வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளவு வசதி இல்லை. நாங்க எங்கட காலத்திலே பார்த்திருக்கிறோம், ஸ்கூல் போற நேரத்துல அந்த செருப்பு கூட ஷூ இல்ல, பிஞ்ச செருப்பை தான் போடுவோம். அந்த அரைக்கால் ட்ரௌசர், அந்த காலத்துல முழுக்கால் ட்ரௌசர் குறவோ, அதுல கூட ஆங்காங்கே கிழிஞ்சு இருக்கும், அதை பெட் போட்டு தைச்சு கொண்டு தான் போறது. ஆனா இப்ப காலம் மாறி இப்ப கிழிஞ்சதை யாரும் தைக்கிறல்ல, ஆனா இப்ப நல்லத பிச்சுற.
ஆங்காங்கே ட்ரவுசர்ல நாங்க பார்க்கலாம் தொடை கிட்ட ஒரு ஓட்டை உண்டு, அது வேணுமென்றே பிச்சு போடுறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றா கேளுங்க. ஒத்தரட்டே ஒரு வகையான அர்த்தமும் இல்ல. ஏன் இப்படி செய்றீங்க? என்ன செய்ய, இப்படித்தான் ஃபேஷன். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, எதை செய்யறோம் அதற்கு பின்னால ஏதாவது அர்த்தம் இருக்குதாண்டா அர்த்தமே இல்லாமல் சில ஆண்களும் சில பெண்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க சில விடயங்களை நன்றாக நாங்க ஆராய்ந்து பார்த்தோம். எங்களில் பலர் அதற்குள்ள நாங்க வீழ்ந்து தான் இருக்குகின்றோம். உதாரணமாக இப்ப ஒரு கல்ச்சர் வந்திருக்குது, அந்த அதாவது த்ரீ கோட்டான்னு சொல்லி அந்த ஹாஃப் ட்ரவுசர், அது சில வேளை முட்டுக்காலை விட கொஞ்சம் மேலாலும் இருக்கும். எங்கட சில சகோதரர்கள் அதை போட்டுக்கொண்டு வந்து தொழுவாங்க. அப்ப யாராவது நீங்க இதை போட்டுக்கொண்டு தொழுவுறீங்களே என்று கேட்டா ஹராமான்னு கேட்பார்கள். ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது, பெண்களுக்கு இருக்கிற மாதிரி. சில வேளை தன்னுடைய மனைவி ஃபுல் ஃபேஸ் கவர், இவர் த்ரீ கோட்டர் உடுத்துக்கொண்டு போவாரு. அந்த பார்க்கிற நேரத்தில் எப்படி இருக்கும், மனைவிய ஃபுல்லா மறைச்சி ஃபேஸ் கவர் பண்ணி இவர் த்ரீ கோட்டர் போட்டுக்கொண்டு போறாரு. ஆனா முழு முட்டுக்கால் மறைந்தால் ஃபத்வாவுடைய அடிப்படையில கூடும். ஆனா தக்வாவுக்கு அது அவ்வளவு நல்லது இல்ல. ஆனா சில வேளை மஸ்ஜிதுல வந்து தொழுகிறாரு, அவருடைய முட்டுக்கால் திறந்திருந்தால் தொழுகையும் கூடாது. அவ்வாறு திறப்பது ஹராம். எப்படி பெண்களுக்கு அவுரத் இருக்குதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் தொப்புள் முதல் முட்டுக்கால் மூடுவது அது கட்டாயம், அவசியம், மற்றவர்களுக்கு முன்னால. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், எங்களை அறியாமல் அவர்களுடைய கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள ஊடுருவி வந்து கொண்டிருக்குது. இப்பொழுது நாங்க பார்க்கலாம் புஃபே சாப்பாடு. ஒரு காலத்துல சஹன், பிளேட், இப்ப புஃபே வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து பிரச்சனை இல்லை. ஆனா அதுல பல மிஸ்யூஸ்கள் நடக்குது. ஒன்று, எங்களுக்கு தேவையான அளவை மட்டும் வச்சுக்கொண்டா பரவாயில்லை. ஆனா அந்த இடத்துல ஒரு 15 ஐட்டம் இருந்தா அவைகள் அனைத்தையும் அந்த பிளேட்டை வச்சு கொண்டு போறது, பாதிய சாப்பிடுறது, பாதிய கொண்டு போய் கொட்டுறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்ப அந்த பிளேட்டை வலித்து சாப்பிட்ட மிக முக்கியமான ஒரு சுன்னா அந்த இடத்துல மீறப்படுகின்றது. எங்கட நாட்டிலேயாவது பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ். அநேகமா நாங்க கை விரல்களால சாப்பிடுகின்றோம். ஆப்பிரிக்க நாடுகள்ல, அது மொரோக்கோ, டியூனிஸ் போன்ற, அந்த லிபியா போன்ற, அந்த ஈஜிப்ட் போன்ற அநேகமான நாடுகள் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கையால சாப்பிடவே தெரியாது. அவங்களுக்கு அந்த காரப், அவங்களுக்கு அந்த போக் தான் வேணும். போக் இருந்தா தான் அவர்கள் சாப்பிடுவாங்க. நாம் எதை சொல்ல வாரோம் என்றா, கை விரல்களால சாப்பிடுவது சுன்னா மாத்திரம் அல்ல, எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு துஆவும் கிடைக்குது. அபூதாவுதுல பதிவாக இருக்கிற சஹீஹான ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அக்கல ஃபீ கஸ்அத்தின் சும்ம லஹிஸஹா தகூலு லஹுல் கஸ்அ அஅதகல்லாஹு மினன் நார் கமா அஅதக்தனி மினஷ் ஷைத்தான். யாராவது ஒரு தட்டையில சாப்பிட்டு அந்த தட்டையை வலித்து சாப்பிட்டால் அந்த பிளேட், அந்த தட்டை அவரை பார்த்து கூறுகின்றது, நீ ஷைத்தானிடமிருந்து என்னை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. இது என்ன சாதாரணமான துஆவா? எவ்வளவு மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த மாதிரி நாங்க கையால சாப்பிடாததின் காரணமாக அந்த துஆவிலிருந்து நாங்க தூரமாக்கப்படுகின்றோம். சில வேளை இன்னும் சில இடங்கள்ல அங்க பிளேட்டும் உட்கார்றதுக்கு தான் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க, வெற்றி சாப்பிடுறதுக்கு ஏற்பாடுகள் இருக்காது. அதனால நின்று கொண்டே சாப்பிடுவாங்க. நின்று கொண்டு சாப்பிடுவதை நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள். நின்று கொண்டு குடிப்பதை நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் நபி அவர்கள் நின்று கொண்டு குடித்ததாகவும் சில ஹதீஸ்கள்ல வருது. நாங்கள் அது ஒரு நிர்பந்தத்துக்கு பாவிக்கலாம். ஒரு இடம் கீழே உட்கார முடியாது, கடும் சேறு, சகதி, நீர், உட்காருவதற்குரிய ஏற்பாடு இல்லை, அல்லது ஒருவருக்கு முட்டுக்கால மடிக்கல, அவருக்கு கீழே உட்கார இல்லைன்னா பரவாயில்லை. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் எங்களில் பலர்களுக்கு நான் நின்று கொண்டு சாப்பிடுறது கூடாது என்ற உணர்வு வருதில்லை, நின்று கொண்டு குடிக்கிறேன் என்ற அந்த உணர்வு வருதில்லை.
நான் பிளேட்ல போட்ட பாதிய டஸ்ட்பின்ல போய் கொட்டுகின்றேனே, இது ஹராம், இது வீண்வரியம் என்ற உணர்வு வருதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்க பார்த்தோம்டா எங்கட ஆண்கள் பெண்கள்கிட்ட எங்களை அறியாமல் அவர்களுடைய அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்குது. முந்தைய ஒரு காலத்துல எங்கட பெண்கள் அநேகமாக அந்த சுடிதார் தான் உடுத்தாங்க. இப்ப காலம் மாறி எங்களும் எங்கட பெண்மணிகளும் அவங்க டெனிம் உடுப்பாங்க, இன்னும் சிலர்கள் லெகின்ஸ் உடுப்பாங்க. உள்ளாடை பிரச்சனை இல்லை, கூதலுக்காக குளிருக்காக தாராளம் உடுக்கலாம். ஆனால் வெளியிலே தெரியக்கூடிய ஆடை, ஆண்களுடைய ஆடை எப்படி அமையணும் என்று வந்திருக்குது ஷரியாவுல. பெண்களுடைய ஆடை எப்படி அமையணும் என்று ஷரியாவுல வந்திருக்குது. பெண்களுக்கு உள்ள அணிகலன்களை ஆண்கள் அணியலாம். நான் ஏற்கனவே சொன்னேனே, அதாவது ஆபரணம் அணிகிறது பெண்களுக்கு உள்ளது. அவங்க நகை போடுறது, காதுப்பு போடுறது, மாலை போடுறது, காப்பு போடுறது பெண்களுக்கு அனுமதி. ஆனால் ஆண்கள் பெண்களை மாதிரி ஆபரணமோ ஆடையோ அணிந்தால் நபி அவர்கள் ஷபித்திருக்கிறாங்க. لعن رسول الله صلى الله عليه وسلم الرجل الذي يلبس لبسة المرأة ولعن رسول الله صلى الله عليه وسلم المرأة التي تلبس لبسة الرجل. ஆண்களை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று ஆடை அணியக்கூடிய ஆண்களையும் நபி அவர்கள் சாபமிட்டிருக்கிறதாக ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த அந்த ஒழுக்க விழுமியங்கள் உள்ளது தான் பெரியவர்களுக்கு சிறியவர் மரியாதை செய்யற, அவருக்கு ஓரளவு கொஞ்சம் கண்ணியமாக நடந்து கொள்ற. ஆனா இப்ப அதெல்லாம் மலையேறி கொண்டு போகுது. ஆசிரியர் மாணவன், வாப்பா மகன், உம்மா மகள் என்று இந்த பாகுபாடு எல்லாம் தேவையில்லை, இந்த வித்தியாசம் எல்லாம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. நீங்க மிச்சம் துணிய தேவையில்ல, நீங்க மிச்சம் பணிய தேவையில்லை என்றெல்லாம் ஆங்காங்கே சப்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால இங்க இருக்கிற மூத்தவர்கள் 50-60 வருடத்திற்கு மேற்பட்டவர்கள்ட்ட கேட்டா தெரியும். அந்த நேரத்தில் எங்களோட உம்மா வாப்பாமார் எல்லாம் ஓ லெவல் ஏ லெவல் படிச்சு இல்ல, அவங்க படிச்சது 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு தான். அதற்கு பின்னால தான் ஓ லெவல் ஏ லெவல் யூனி, இப்ப மாஸ்டர்ஸ் PhD எல்லாம் இப்பதான் வந்திருக்குது. ஆனால் அவர்கள் இந்த கல்விகளை படிக்கல. ஆனா அழகான குணங்களை படிச்சு தந்தாங்க, நல்ல பண்புகளை படிச்சு தந்தாங்க. மற்றவர்களை எப்படி மதிக்கணும், மற்றவர்களுக்கு முன்னால் எப்படி அமரணும், வீட்டில் ஒரு பெண் பெரிய பிள்ளையாக ஆசித்தா அந்த பெண்ணுடைய ஆடை எப்படி அமையணும், வீட்டுக்கு மகரம் அல்லாத யாராவது வந்தா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், இந்த எல்லா விடயங்களையும் அந்த காலத்தில் உள்ளவர்கள் சொல்லி தந்தாங்க. பெற்றோர்களை தயவு செய்து நீங்க தவறா நினைக்காதீங்க. இதை சொல்லி கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு நாங்க நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ், படிப்புக்கு முழு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்ததோட அவங்களுடைய ஸ்கூலுக்கோ மதரசாவுக்கோ அனுப்பினா எங்கட பெற்றோர்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் அவங்களோட வேலை. மாஸ்டர்ஸ் உடைய, டீச்சருடைய, மதரசாவில் உள்ள ஆலிம்களுடைய, உஸ்தாத்மார்களுடைய வேலை மட்டும் நினைக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சின்ன வயதுல வீட்டுல வளரும் பொழுதே சொல்லி கொடுக்கணும். யாராவது மகள் வந்தா நீங்க காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு உட்கார்ந்து ஹாயுண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள எப்படியும் உடுப்புகள் உடுக்கலாம். ஆனா சில பேர் அரைக்குறை ஆடைகள், அவளுடைய அதாவது உடலிலே உள்ள சில பாகங்கள் வெளியில தெரியும். ஆனா அந்த பெண் சர்வசாதாரணமாக கணக்கே இல்லாமல் அந்த பெண் அவட வேலையை செஞ்சு கொண்டிருப்பா. அவட கம்ப்யூட்டர்ல, அவட மொபைல் போன்ல அல்லது அவட புக்ல ஏதாவது செஞ்சு கொண்டிருப்பா. அவருக்கு ஒரு கணக்குமே இல்லை. ஏன் இதெல்லாம் இதனுடைய பாரதூரத்தை நம்முடைய பெற்றோர்கள் சரியாக எல்லோரும் அல்ல சிலர் சொல்லிக் கொடுக்கல. நபி அவர்களுக்கே 100% ரைட். சஹாபாக்களுக்கு முன்னால தன்னுடைய கால நீட்டி உட்காரேலும். ஆனா சரித்திரத்துல வருது, வலம் யுர முகத்தமன் ருக்பத்தைஹி பைன யதை ஜலீஸில்லஹு, தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவருக்கு முன்னால நபி அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய காலை நீட்டி அமர்ந்ததை பார்க்கப்படவே இல்லை. 100க்கு 1000 நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்குது.
ஆனா நபி அவர்கள் அதை விரும்பல. நபி அவர்களே சொல்லுவாங்க, நான் முன்னால நடந்தா பின்னால என்ன தொடர்ந்து வராதீங்க, எனக்கு என்னமோ மாதிரியாக இருக்குது. ஆனா இன்றைக்கு செல்வந்தர்களோ அரசியல் உள்ளவர்களோ அவங்க முன்னால போனா படை பட்டாலும் பின்னால வரணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, மூத்தவர்களை மதிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும், ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தணும், உம்மா வாப்பாவுக்கு முன்னால பணியோனும். குர்ஆன் கூறுது, அன்புடைய இரக்கத்துடைய இறக்கைகளை உங்களுடைய உம்மாவுக்கும் வாப்பாவுக்குமாக நீங்க விரித்து கொடுங்க. இன்றைக்கு சிலவேல வாப்பா பேசினா மகனும் பேசுற, வாப்பா ஏசினா மகனும் ஏசுற, உம்மா அதட்டினா மகள் பயமுறுத்துற. சிலவேல உம்மாக்கு பயம் மகள் எதையாவது செஞ்சிருவாவோ தெரியா, வாப்பாவுக்கு பயம் மகனை கூடுதலாக நான் எச்சரித்த எதையாவது செஞ்சிருவானோ தெரியல. வெளிநாடுகள்ல கூடுதலாக இருக்குது. ஆரம்ப நேரத்திலேயே அந்த ஸ்கூல்கள்ல காலேஜ்கள்ல சொல்லி கொடுத்துருவாங்க, உங்களோட உம்மா ஏசினா வாப்பா ஏசினா உங்களை திட்டினா உடனடியா போன் நம்பரை கொடுத்துருவாங்க, நீங்க போன் பண்ணுங்க. எங்கட நாட்டுடைய சில குடும்பத்தினர்கள் இன்று வரைக்கும் யூகேல கனடா போன்ற நாடுகள்ல ஜெயில இருக்கிறாங்க. ஏன்? பிள்ளையை அடித்ததனால, பிள்ளையை அதட்டினதனால, பிள்ளையை கண்டித்ததனால. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்று உலகத்தில் என்ன பேசப்படுது என்றால் ஆசிரியர் மாணவர் என்ற பாகுபாடு, வாப்பா பிள்ளை என்ற பாகுபாடு, பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு எல்லாம் தேவையில்லை. எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது என்று தான் பேசப்படுது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களுக்கு மாற்றம். எங்களோட உம்மா வாப்பாமார் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க, எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அவர்கள் உலக அறிவு அந்த அளவுக்கு இருக்கல்ல. இன்றைக்கு எங்கட பெற்றோர்கள் மாஷா அல்லாஹ் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்று சொல்லிக் கொடுப்பது குறைவோ, அல்லது சொல்லிக் கொடுப்பதற்குரிய தைரியம் வருதில்லை. ஏன்? சிலவேளை மகன் திருப்பி கேட்பானே, வாப்பா நீங்க செய்றீங்க தானே, அதுதான் பெரிய தவறு. நாங்க எங்களை சீராக்கி, நாங்க எங்களை சரியாக்கி, நாங்க சரியாக நடந்தோம் என்றால் மகன் எங்களை எதிர்த்து பேசலாம். ஒரு படி மேல் ஏறி எதையாவது திருத்தி கொடுத்தா முதல்ல சொல்றது ஐநோ, எனக்கு தெரியும் வாப்பா, உங்களோட காலம் அந்த காலம், இப்ப உலகம் அது வேற உலகம் வாப்பா, உங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு விளங்காதுன்றே சொல்லுவார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எதிர்த்து பேசினவரை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாட்டையால் அடித்திருக்கிறாங்க. இப்னு அசாக்கிர் என்ற ரிவாயத்தில் வருது, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை காணுகிறார். அவர் கரண்டிக்கு கீழால ஆடை அணிந்திருக்கிறாரு. சொன்னார், உங்களோட சாரத்தை கொஞ்சம் தூக்கிக்கோங்களேன். அவர் உடனடியா கேட்டாரு, உங்களோட சாரமும் படிச்சுட்டானே இருக்குது, நீங்களும் உங்களோட சாரத்தை உயர்த்தி கொள்ளுங்களேன் என்று கேட்டாரு. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களை மாதிரி இல்ல தம்பி, நான் இமாமத் செய்கின்றேன். என்னுடைய முட்டுக்காலுக்கு கீழால கரண்டைக்கு மேலால் உள்ள கெண்டைக்கால் அது சதை இல்லாதது, அதாவது முள்ளு மாதிரி மெலிந்ததாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது. அதை மறைக்கத்தான் நான் இப்படி கொஞ்சம் சாரத்தை கீழாக்கி வச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி முடிக்கல. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கேள்விப்பட்டு சாட்டையால் அடிச்சாங்க. என்ன இப்னு மஸ்ஊதை எதிர்த்தா பேசுறீங்க? பெரியவர்கள் திருத்தி தந்தாத அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். உங்களோட கருத்துல நீங்க பிடிவாதமாக இருக்கிறல்ல. இந்த வாலிப ஆண்கள் பெண்கள் 20-22 வயசுல திருமணம் முடித்ததோட சில வாப்பா உம்மமார், மகன் நீங்க முடிவெடுங்க, மகள் நீங்க முடிவெடுங்க, என்ன தெரியும் அவங்களுக்கு முடிவெடுக்க? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரே, படிச்சுட்டு வந்திருப்பாங்க, இப்பதான் ஜாப் செய்வாங்க. அவர்களே சில நேரத்தில் சொல்லுவாங்க, எங்கட பர்சனல், எங்கட ஃபேமிலி லைஃப் நீங்க தலை போடாதீங்க, நாங்க முடிவெடுப்போம். முடிவெடுத்ததுடைய பாரதூரம் ஒரு 5-10 வருஷங்களுக்கு பின்னால தான் விளங்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்கள் மூத்தவர்கள் அறிஞர்களை மதிக்கணும். கன்சுல் உம்மான்ல வருது, ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குதிரையில ஏற போகிறார்கள்.
ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயதில் சிறியவர். அவர் அவசரமா பேசி அவருடைய ஷேனத்துடைய பிடியை கையால பிடிச்சு கொள்றாங்க. ஷேனம் வந்து அதுல தான் காலை வச்சு ஏறணும். ஹதரத் ஸைத் இப்னு சாபித் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, தனஹா இப்னு அம்மி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையுடைய மகனே தூரம் விலகுங்க, நீங்க கிட்ட வராதீங்க, நீங்க இதை செய்யாதீங்க. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாகதா உமிர்னா அன் நஃஅல பி உலமாஇனா வ குபராஇனா, இல்ல எங்களுக்கு இப்படித்து தான் படிச்சு தந்தாங்க, எங்கட மூத்தவர்களை எங்கட அறிஞர்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்தணும். நீங்க எங்கட அறிஞர் ஆசான், அதனால நான் உங்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்துவேன். அவர் திருப்பி சொன்னார், அரிணியதக், உங்களோட கைய கொஞ்சம் காட்டுங்க. கையை காட்டினவுடன் அவருடைய கையை எடுத்து முத்தமிட்டு கொண்டாங்க. ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாகதா உமிர்னா அன் நுஅzzிம பி அஹ்லி பைத்தி நபியினா, எங்கட அஹ்லு பைத், நீங்க நபியுடைய அஹ்லு பைத்தை சேர்ந்தவர்கள், நபியுடைய சிறிய தந்தையுடைய மகன், உங்களை கண்ணியப்படுத்தப்பட்டு உங்களை கண்ணியப்படுத்தும்படி எங்களுக்கு இப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்களை படிக்கணும். அதற்குரிய நேரம் காலம் அநேகமாக வேற வேற வேலைகள்ல கழியுது. சோசியல் மீடியாவுல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல அதுல வார செய்திகளை பார்க்கிறது, அதை பரத்துறது, அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்றது. சில ஊர்கள்ல சில மஸ்ஜிதுகள்ல ஃபிக்ஹ் கிளாஸ் நடக்கும், தஃப்சீர் கிளாஸ் நடக்கும். ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு 15 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன், நேரமும் ஆகிவிட்டது. எதை சொல்லிக் கொண்டு வாரேன் என்றா, எப்படி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள்ல, குடும்ப வாழ்க்கையில எப்படி முன்மாதிரியாக இருந்தார்களோ அதே மாதிரி சமூக வாழ்க்கையில, எங்களுடைய நடை உடை பாவனைகள்ல, எங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல, எங்களுடைய இஸ்லாமிய நாகரிகங்கள்ல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றியும் மிக தெளிவாக சொல்லி, சூரத்து நூருடைய கடைசி நபியுடைய சபையில இருந்தாலும் நீங்க எழும்பி போற கட்டம் வந்தா நீங்க அனுமதி கேட்டுக்கொண்டு போங்காண்டு அந்த சூரத்து நூர் அந்த ஆயத்தை சொல்வதற்குரிய நேரம் இல்ல, அதனுடைய கடைசியில வருது. உங்களுக்கு நீங்க முக்கியமான ஒரு வேலையாக வெளியில போக தேவைப்பட்டா அந்த சபையிலிருந்து சும்மா எழும்பி போகாதீங்க, நபியிடத்துல அனுமதி பெற்றுக் கொண்டு போங்காண்டு சொல்லிவிட்டு இறுதியில் அல்லாஹ் கூறுகின்றான், عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. அந்த நபியுடைய உத்தரவுக்கு, அவருடைய கட்டளைக்கு, அவருடைய வழிமுறைக்கு எவர்கள் மாற்றமாக நடக்குகின்றார்களோ அவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கட்டும். உலகத்துல பயங்கரமான ஒரு சோதனை வரும், அல்லது மறுமையில பயங்கரமான வேதனை வரும். சில நேரங்களில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனைகள் இந்த நபியுடைய அழகான ஒழுக்க விழுமியங்களை, நாகரிகங்களை, நபியுடைய சுன்னாக்களை கணக்கெடுக்காமல் அதுல கவனஹீனமாக இருப்பதின் மூலமாக இருக்கலாம் என்றாலும் அது மிகையாக ஆகாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எப்படி நாங்க அமல் இபாதத் வணக்க வழிபாடு மற்றவைகள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை ஏற்று பேணி நடக்குகின்றோமோ அதே மாதிரி நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், நடை உடை பாவனைகள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை பின்பற்றினோம் என்றால் சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய உதவியும் இன்ஷா அல்லாஹ் வரும். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை பாதுகாப்பாயாக. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். அங்கே நடக்கிற அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. உனக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த யூத பயங்கரவாதிகளை பூண்டோடு முற்றாக அழித்து ஒழித்து அவர்கள் படிப்பினை பெறக்கூடிய அளவுல உன்னுடைய குதிரத்தை காட்டி விடுவாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.